ஜெய் காளி, ஜெய் காளி, ஜெய் வராகி, ஜெய் வராகி. அஸ்வரிடா ஆன்மீக யூடியூப் சேனல் மூலியமாக நான் உங்கள் வராகி பாலா சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் ஆரணிலிருந்து இந்த பதிவை செய்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா உச்சிஷ்ட கணபதி வரலாறும் நீல சரஸ்வதியோட பிறப்பு பற்றியும் பார்த்தோம். அடுத்ததாக இப்போ நம்ம போடுற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தின் உச்ச சக்தி உச்சிஷ்ட கணபதி. இந்த உச்சிஷ்ட கணபதி வழிபாடு மாந்திரிகத்தில் தெய்வங்களையும் தேவதைகளையும் மந்திர யந்திர சித்தி முறைகளையும் அஷ்டகர்மங்களை சித்தி பண்ணுறதுக்காகவும் மந்திர சித்திக்காகவும் இந்த உச்சிஷ்ட கணபதி வழிபாட்டை பண்ணுறாங்க. இந்த உச்சிஷ்ட கணபதின்றது மிக எளிதில் சித்தியாகக்கூடிய தேவதை. தெய்வம் தேவதைன்னு சொல்கிறத விட தெய்வம்னு தான் சொல்லணும். விநாயகர் உச்சிஷ்ட கணபதின்றது அக்னி ஸ்வரூபம், சிவனோட அம்சம். இந்த உச்சிஷ்ட கணபதி வழிபாடு குருமுகமாக தான் வாங்கணும். குருவோட அனுகிரகம் இல்லாமல் இந்த உச்சிஷ்ட கணபதி வழிபாடு பண்ணாங்கன்னா நிறைய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் கண்டிப்பாக சந்திப்பாங்க. குருவோட அனுகிரகம் இல்லாமல் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு பண்ண முடியாது. அதே மாதிரி உச்சிஷ்ட கணபதியை மந்திரத்தால் கட்ட முடியுமானா கண்டிப்பாக கட்ட முடியாது. இப்போ எப்படி ஜின்ன வசியம் பண்ணால் மந்திரத்தால் கட்ட முடியாதோ, அதே சமயம் மந்திர சக்தியினுடைய வலிவு தெரிஞ்சவங்களால் மட்டும் உச்சிஷ்ட கணபதியை கட்ட முடியும். ஆனாலும் மந்திர சக்திக்கெலாம் அவர் கட்டுப்பட மாட்டாருங்கிறது என்னோட அனுபவம். எந்த வகையிலும் மந்திர சக்திகளுக்கு கட்டுப்படாத தெய்வம் உச்சிஷ்ட கணபதி. உச்சிஷ்ட கணபதியை மந்திர கட்டுகளால் கட்ட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அக்னியினுடைய சுரூபம். இந்த அக்னியினுடைய சுரூபமாக விளங்கக்கூடிய இந்த உச்சிஷ்ட கணபதியோட பயன்பாடு பார்த்திங்கன்னா மிக 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 எளிதில் வசமாகக்கூடிய தெய்வம். குருவோட அனுகிரகத்தில் மட்டும்தான் இதை பண்ணணும். யந்திர மந்திர சித்தி குருவால் மட்டும்தான் இதை தாரவாத்து கொடுக்க முடியும். அந்த வகையில் தான் நம்ம இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம் தமிழ்நாட்டில். இந்த பார்த்திங்கன்னா உச்சிஷ்ட கணபதியில் எனக்கு அந்த எந்திரம் தெரியும், எனக்கு இந்த எந்திரம் தெரியும், மாதிரியான எந்திரங்கள்லாம் போட்டு இன்றைக்கி நிறைய புருடாலாம் விட்டுட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் ஒன்று கூட வேலைக்கு ஆகாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எங்கிட்ட என் குருநாதர் உச்சிஷ்ட கணபதியோட ஒரு யந்திரம் கொடுத்துருக்காரு. அந்த யந்திரத்தை போட்டு வெள்ளி தாயத்தில் அடைச்சி மூலிகைகளை வச்சு உங்கள் உடம்புல போட்டு நான் ஆக்டிவேட் பண்ணால் ஒரே நாளில் உங்களுக்கு உச்சிஷ்ட கணபதி சித்தியாகும். இந்த உச்சிஷ்ட கணபதியை ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம ஜபசித்தி எடுத்து அது கூட பார்த்திங்கன்னா கஜமுக காப்புன்னு ஒன்று கொடுக்குறோம். அந்த கஜமுக காப்பை கையில் அணிஞ்சிக்கிட்டு வெள்ளித்தாயத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு நான் கொடுக்குற அந்த அஞ்சனத்தை வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 நாளில் முற்ற முழுவதுமான சித்தி கை மேலே பலனை உடனுக்குடனே அனுபவிக்கலாம். இந்த உச்சிஷ்ட கணபதியோட அருள் இருந்தால் மட்டும்தான் எல்லா தெய்வ தேவதைகளோட அனுகிரகத்தையும் நம்ம பெற முடியும். இந்த உச்சிஷ்ட கணபதி தான் மிக பவர்ஃபுல்லான ஒரு சக்தி, மூலாதார சக்தி, சிவனோட சக்தி, சிவாம்சம். கணபதியோட முழு அருளை பெற்றுத்தரும். இந்த உச்சிஷ்ட கணபதியினோட அருள் இருந்தால் மந்திர யந்திர மூலிகை ரகசியம் உலகத்தில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியாத ரகசியங்கள்லாம் உங்கள் கைவரப்பெறும். இவர் எல்லா வகைகள்லேயும் உங்களுக்கு தெரியாத ரகசியங்களை உங்களுக்கு தெரிய வைப்பார். அதே சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சதை அடையலாம். இவர் ஒன்றை மட்டும் ஒழுங்காக உட்காந்து பூஜை பண்ணிங்கன்னா இவரால் அழிக்க முடியாத சக்தியே கிடையாது, சித்தியே கிடையாது, பலனே கிடையாது. தனவசியம், ஜனவசியம், சகல தேவதா விஷயம் அனைத்தையும் தரக்கூடிய ஒரு சக்தினா அது உச்சிஷ்ட கணபதி. இந்த உச்சிஷ்ட கணபதியில் 12 வகையான மூலமந்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு மூலமந்திரங்களுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. அந்த ஒவ்வொரு சக்திக்குள்ளாரையும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களை பலனை அனுபவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய யூடியூப்பில் போடுறதுலாம் ஓம் நமோ பகவதே ஏகதமுஷ்டாய அஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே ஹாம் க்ரோம் ஹ்ரீம் கம் கே 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 ஸ்வாஹா அப்படின்ற மந்திரத்தை தான் போடுவாங்க. இது உச்சிஷ்ட மகா கணபதியோட மந்திரம் அப்படின்னு சொல்லி எல்லா புருடா விடுவாங்க. இந்த உச்சிஷ்ட கணபதியோட மந்திரத்தில் இன்னும் 2 வேடை சேர்க்கணும். அது சேர்த்திங்கன்னா அந்த மந்திரம் முழுசாக பலன் தரும். அந்த 2 வேடான சக்தி தான் சூட்சமம். அதை நம்ம என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கு குருநாதர்களாக பார்த்திங்கன்னா 5 குருநாதர்கள் உச்சிஷ்ட கணபதிக்கு எனக்கு குருநாதர்களாக நான் பூஜை பண்ணிட்டு வரேன். இந்த 5 குருநாதர்களும் எனக்கு 5 விதமான சூட்சம ரகசியங்களை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் தான் உச்சிஷ்ட கணபதியோட வழிபாட்டோட பயனும் சிறப்பாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, ஒரு தினம் ஒரு நாளைக்கு 21 வெள்ளை ஊமத்தம் பூவை எடுத்து உச்சிஷ்ட கணபதி அர்ச்சனை பண்ணிங்கன்னா ராஜவசியம் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
உச்சிஷ்ட கணபதிக்கு அச்சு வெள்ளத்தால் அர்ச்சனை பண்ணிங்கன்னா நினைத்ததை அடையலாம். இந்த உச்சிஷ்ட கணபதியோட அனுகிரகத்தை இன்னும் முழுமையாக பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உச்சிஷ்ட கணபதிக்கு ரொம்ப பிடிச்சமானது ஒரு வெற்றிலையில் குல்கந்து, ரோஜா குல்கந்தை வச்சு அதை மடித்து வாயில் மென்னுக்கிட்டே ஜபம் பண்ணிங்கன்னா நமக்கு எளிதில் சித்தி ஆவார். இந்த மாதிரி ஒவ்வொரு ரகசியமாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் குருவோட அனுகிரகம் தாரவாத்து கொடுக்குற விஷயம் கண்டிப்பாக வேணும். குருவோட அனுகிரகம் இல்லாமல் இவரோட அனுகிரகத்தை பெற முடியாது. உச்சிஷ்ட கணபதி மாந்திரிகத்தின் உச்ச சக்தி. நாம் மிக எளிதில் சித்தியாகக்கூடிய வகையில் தான் வெள்ளி தாயத்து, கஜமுக காப்பு, உச்சிஷ்ட